ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் முந்திரி கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 100 கிராம் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதே அளவில் 100 கிராம் கருப்பு கட்டி, ஒரு 6 ஸ்பூன் தேங்காவை திருவி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இது வறுத்து நீங்கள் போட்டிங்கன்னா முந்திரி கொத்து நிறைய நாள் கெடாமல் இருக்கும். 1 கப் அரிசி மாவு, 3 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக எள்ளு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு. முதல்ல நம்ம பச்சை பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இது ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆறிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைங்க. அது கூட ஏலக்காவையும் சுக்கையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கோங்க. இனி நாம் கருப்பட்டியை பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கருப்பட்டி போட்டு நம்ம ஒரு கம்பி பாத அளவுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்க, பாகு காய்ச்சாச்சு. இனி நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. அது ஆறதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடணும். ஆறிட்டுனாக்கி நமக்கு உருண்டை ஒழுங்காக வராது. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிக்க முந்தி கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக போடாதீங்க. இப்படி சின்ன சின்னதாகவே உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி பிடிங்க, அப்போ தான் பொரிக்கும் போது உடையாமல் வரும். பாருங்கள், உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடலாம். அடுத்து நம்ம முந்திரி கொத்துக்கு கோட்டிங் கொடுக்க வெளியில் உள்ள மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அது கூட மைதா மாவு, கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி
சூடானதும் நம்ம முந்திரி கொத்து பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இப்படி 3 இதை எடுத்து இதை இப்படி முக்கி இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இது நிறைய பேர் மைதா மாவு கலக்கியும் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணினீங்கன்னாக்கி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அரிசி மாவு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா அழகாக வந்திருக்கு. ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இனி எடுத்துடலாம். பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள் முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.